ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ட்விங்கபிள் ஆனி. அண்ட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, வேர்ல்ட்லேயே வந்துட்டு நிறைய ஹாண்டட் பிளேஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்துட்டு பார்க்கலாம். பங்காரா ஃபோர்ட் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு ராஜஸ்தானில் இருக்குது. அங்கே தான் வந்துட்டு இந்த ஃபோர்ட் வந்து இருக்குது. இது வந்து 17th செஞ்சுரியில் வந்துட்டு கட்டப்பட்ட ஒரு ஃபோர்ட். இந்த ஃபோர்ட் வந்துட்டு ரொம்பவே வந்து ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய பெயிண்டிங்ஸ் அங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிலை சிற்பமாகட்டும், இந்த மாதிரி வந்து நெறைய விஷயம் இந்த ஃபோர்ட்ல வந்து ரொம்பவே வந்து அழகான ஒரு ஃபோர்ட். இந்த இந்த ஃபோர்ட்ல வந்து அப்படி என்ன வந்துட்டு மிஸ்டீரியஸான ஒரு விஷயம்? ஒரு ஹாண்டடா ஆகுனதுக்கு காரணம் வந்து நெறைய சொல்லப்படுது. அந்த காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பார்க்கலாம். பங்காரா ஃபோர்ட் வந்துட்டு குரு பாலநாத் அப்படிங்கிறவனால வந்துட்டு கர்ஸ் பண்ணப்படுது. இவரு வந்து பார்த்தா அப்படின்னா, ஒரு வந்து சேஜ் அதாவது ஒரு முனிவர். இவரு வந்து இந்த ஃபோர்ட் கட்டப்படுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த டயத்துல அந்த ராஜா வந்து இவர்கிட்ட கேட்கிறப்போ, இவரு வந்துட்டு ஒரு கண்டிஷன் வச்சிருக்காரு ராஜா கிட்ட. என்ன அப்படின்னா, "இந்த ஃபோர்ட் நீங்க வந்து தாராளமா கட்டலாம். அப்படி கட்டணும் அப்படின்னா, இந்த ஃபோர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதோட நிழல் வந்து என்னோட மெடிடேஷன வந்து பாதிக்கக்கூடாது. அப்படி பாதிச்சுச்சு அப்படின்னா, என்ன விளைவுகள் அப்படிங்கிறத வந்துட்டு யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கண்டிஷனோட தான் வந்துட்டு இவரு வந்து ஃபோர்ட்டோட வேலைய வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிர்றாரு. ஆனா, ராஜாவும் ஓகே சொல்லிட்டு இத வந்துட்டு கட்ட ஆரம்பிக்கிறாரு. கட்ட ஆரம்பிக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராணி ரத்னாவதி அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க வந்து பார்த்தோம்னா, ரொம்பவே அழகான ஒரு குயின். இவங்க விசார்ட் அதாவது ஒரு மந்திரம் தெரிஞ்ச ஒரு நபர் இருப்பாங்கல்ல, அவங்கள தான் வந்து நம்ம விசார்ட்ன்னு சொல்லுவோம். அவங்க கையில ஒரு கோல் மாதிரியான அமைப்பு இருக்கும். இப்ப வந்து ஹாரி பாட்டர் எடுத்தோம் அப்படின்னா, அந்த ஹாரி பாட்டர்ல வந்துட்டு விசார்ட் வச்சிருப்பான். ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும். அது ரொம்ப மேஜிக்கலா இருக்கும். அவங்களுக்கு மேஜிக்கல் வந்து நெறையா விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அத பத்தி. ஸோ ரத்னாவதி வந்துட்டு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு மார்க்கெட்ல வந்து ஷாப்பிங் பண்ண போயிருக்காங்க. அப்படி ஷாப்பிங் பண்ண போகும்போது, பின்னாடியே இந்த விசார்டும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அழகுல மயங்கி, அவங்க பின்னாடியே வந்துட்டு ஃபாலோ பண்ணி போயிருக்காரு. ஸோ இவங்கள வந்து நான் வந்து எப்படியாவது வந்து தன்வசப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த ரத்னாவதி வந்துட்டு ஒரு பெர்ஃப்யூம் ஒரு அத்தார் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த அத்தர் வந்துட்டு வாங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்ச இந்த விசார்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா, லவ் போஷன வந்துட்டு அந்த அத்தர்ல வந்துட்டு அத்தருக்கு பதிலா அந்த லவ் போஷன வந்துட்டு மாத்தி வச்சுர்றாரு. ஸோ இப்படி வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்திருக்காரு. ரத்னாவதி வந்து இத யூஸ் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா ரத்னாவதிக்கு வந்துட்டு இதுல ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு, ஆ இந்த இது ஏதோ ஒரு சூழ்ச்சி மாதிரி இருக்கே! இது கரெக்ட்டா அவங்களுக்கு வந்துட்டு தோணல. அதனால என்ன பண்ட்டாங்க, அத தூக்கி வந்து ஒரு உருண்டையான ஒரு பெரிய பாறை மேல வந்து தூக்கி வீசிட்டாங்க. இதனால வந்துட்டு என்ன ஆகுது அப்டின்னா, லவ் போஷன் ரெடி பண்ண அந்த விசார்ட் வந்துட்டு ச சபிக்கப்பட்டு அவங்க வந்து பார்த்தோம் அப்டின்னா, ரொம்பவே வந்து இறந்து போகுற நிலைமைக்காகி கடைசில இறக்கவும் செய்றாரு. இறக்கறதுக்கு முன்னாடி சாபமிடுறாரு. இந்த சிட்டி வந்து அழிஞ்சு போயிடும். இந்த சிட்டில வந்துட்டு யாரும் வந்துட்டு தங்க முடியாத அளவுக்கு அ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபமிட்டதா வந்து சொல்லப்படும். அழிஞ்சு போயிடும். இந்த சிட்டில வந்துட்டு யாரும் வந்துட்டு தங்க முடியாத அளவுக்கு அ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபமிட்டதா வந்து சொல்லப்படுது. இந்த கதைக்கு அப்புறம் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் வந்துட்டு படுது. கடைசியில அந்த நாடும் அழிஞ்சிருது. அந்த கோட்டையும் அழிஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நகரமே வந்துட்டு முகலோட கைவசத்துக்கு போயிருது. ஸோ நெறைய விசிட்டர்ஸ் வந்துட்டு இங்க வந்துட்டு நெறையா கோஸ்ட் மாதிரியான விஷயங்கள் நெறையா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே, இந்த கோட்டைய நோக்கி நெறைய விசிட்டர்ஸ் வர்றதாவும், ஒரு சில பேர் வந்துட்டு இதோட ஆர்க்கிடெக்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்க வர்றதாவும், ஆனா பல பேர் வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு அமானுஷ்யம் வந்து நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சில டயத்துல வந்துட்டு இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ நடமாடுற மாதிரி இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் வினோதமான சத்தம், கத்துற மாதிரியான சத்தம், அதுக்கப்புறம் வந்து டோர்ஸு, அதுக்கப்புறம் விண்டோஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகுற மாதிரியான சத்தம், இதெல்லாம் வந்துட்டு அந்த கோட்டையிலருந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விசிட்டர்ஸ்க்கும் இத வந்து ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தோம் அப்படின்னா, பொவிலியா ஐலேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பொவிலியா ஐலேண்ட் வந்துட்டு எங்க இருக்குன்னா, வெனிஸ்ல இருக்கு. வெனிஸ் எங்க இருக்கு அப்படின்னா, இட்டாலில இருக்கு.
இந்த இட்டாலி நாட்ல தான் வந்துட்டு இந்த ஒரு ஐலேண்ட் இருக்கு. இந்த ஐலேண்ட் பார்த்தோம் அப்டின்னா, யார கேட்டாலுமே வந்துட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ரொம்ப ஹாண்டடான ஒரு ஐலேண்ட் அப்டின்னா, எப்படிப்பட்ட அந்த ஐலேண்ட்ல பார்த்தோம் அப்டின்னா, ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ரொம்பவே வந்து இந்த ஐலேண்ட்லயாப்பா ஹாண்டட் பண்ணியிருக்காங்க அப்டிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா வந்து அதுக்குள்ள போய் பார்க்குறப்போ ரொம்பவே வந்து அமானுஷ்யமா இருக்கும். ரொம்பவே வந்து ஸ்ட்ரேஞ்சஸ்ட்டா ரொம்ப ஹாண்டடா இருக்கும் அந்த பிளேஸ். எப்டின்னா அந்த ஐலேண்ட்ல வந்துட்டு வெறுமனையா பிளாக் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு அ மிடில் ஏஜ் பீரியட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய யூரோப்பியன்ஸ் கண்ட்ரில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் வந்து ரொம்பவே பரவுச்சு. இது வந்தது அப்படின்னாலே இறந்து போயிருவாங்க. அதனால இந்த மாரி சிம்ப்டம்ஸ் தெரியப்பலாம் வந்துட்டு நெறைய பேத்த வந்து இந்த தீவுக்கு வந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்டின்னா, அந்த பிளாக் பிளாக்னால வந்துட்டு நெறைய பேர் இறந்துட்டதாவும், மட்டும் இல்லாம 1776ல தான் வந்துட்டு இந்த மாதிரி பிளாக்ல அட்டாக் ஆனவங்களும், ஒரு சில நோயாளிகளையும் வந்துட்டு இந்த தீவுல வந்து ஸ்டே பண்ண வச்சு, அவங்கள வந்து கவனிச்சுக்கிட்ட மாதிரியான விஷயங்கள் வந்து இருந்திருக்கு. அதுல வந்து நெறைய பேர் வந்து இறந்தும் போயிருக்காங்க. அவங்களோட ஆத்மா வந்து அங்க இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ஐலேண்ட்ல பார்த்தோம் அப்டின்னா, கிட்டத்தட்ட 1,60,000 மக்கள் வந்துட்டு இறந்திருக்கிறதா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சொல்லவும் படுது. ஒரு சில மனநோயாளிகள்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களெல்லாம் வந்து அந்த தீவுக்கு கொண்டு போயி, அங்க வொர்க் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் வந்துட்டு, அந்த பேஷண்ட்ட பார்த்துக்கிற டாக்டர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அப்படி பார்த்தோம் அப்டின்னா, இந்த லோபோட்டோமிஸ் அப்டின்னா என்ன அப்டின்னா, இது வந்துட்டு என்னன்னா, ஒரு பிரெயின வந்துட்டு ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதாவது சர்ஜிக்கலா வந்துட்டு மூக்கு வழியா அவங்க நீடில் இன்சர்ட் பண்ணி, அந்த பிரெயினுக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இது ஒரு ப்ரொசீஜர். இத வந்துட்டு கையாண்டதாவும், அது மூலியமா ஒரு சில பேர் நெறைய பேர் வந்துட்டு பேஷண்ட்ஸ் வந்து இறந்து போனதாவும், அந்த பேஷண்ட்டோடைய ஆத்மாக்கள் வந்து அங்கேயே இருக்கிறதாவும், அந்த பாடிஸ் எல்லாத்தையும் வந்து ஹாஸ்பிட்டல்லயே வந்து எரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த இடத்துல டாக்டரா வேல பார்த்த ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பைத்தியமாட்டம் ஆகி, அவரு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த பெல் டவர்லருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாங்களாமா. இந்த சூசைட் பண்ணிக்கிட்டதுனாலேயே வந்துட்டு, நெறைய பேர் வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஹாண்டடான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதனால தான் இவரு வந்து இந்த மாரி மாறி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்ட் ஸ்டோரீஸா வந்து சொல்லப்படுது. ஐஎம்டிபி அப்படிங்க சொல்லக்கூடிய ஒரு டிவி சேனல் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு நாட்டிலயும் வந்துட்டு போயி, அங்க இருக்கக்கூடிய ரொம்பவே ஹாண்டடான பிளேஸஸ்லலாம் போய் வந்து டிராவல் பண்ணக்கூடிய ஒரு டிவி சேனல். அந்த அமெரிக்கன் டிவி சேனல்ல வந்து 2009வது வருஷம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, இந்த ஐலேண்டுக்கு போயிருக்காங்க. இந்த ஐலேண்ட்ல வந்து இதோட ஸாக் பேகின் அப்படிங்கிறது தான் வந்துட்டு டைரக்டர். இவர் வந்துட்டு நார்மலான ஒரு பெர்சனா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஐலேண்டுக்கு போயி அவங்க வந்துட்டு ஷூட் பண்ண ஆரம்பிக்க, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப வினோதமா வந்து இவருக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸா அவருக்கு வந்துட்டு ஃபீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம, இவர் வந்துட்டு நார்மலா இல்லாம, ரொம்பவே வந்து அக்ரெசிவா மாறி, அந்த க்ரூ மெம்பர்ஸ் போயிருக்காங்க இல்லையா? அந்த க்ரூ மெம்பர்ஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து ரொம்ப வந்து திட்டியிருக்காரு, கோவப்பட்டுருக்காரு. இந்த மாதிரி அவருக்கு வந்து ஆக்டிவிட்டியே வந்துட்டு மாறிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்துட்டு இப்போ வரைக்குமே வந்துட்டு, அந்த தீவுல வந்துட்டு பெல் சத்தம் வந்து கேட்கும். அந்த பெல் டவர்ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த டவர்லேருந்து வந்து சத்தம் வந்து அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன ரொம்ப ஷாக்கிங்கா ஆனா இப்பவும் அங்க வந்து பெல் சத்தம் வந்து கேட்குது. அந்த பெல் டவர்லேருந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு சொல்றாங்க. இவ வந்து நம்ம எப்படியாவது வந்து ரெனோவேட் பண்ணி நம்ம வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து இது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சா கூட, ஒரு ரீசன்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி இத வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இடத்த வந்து ரெனோவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிருக்காங்க. அப்படி வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு என்ன காரணம்னே தெரியாம, காரணமே என்னன்னு எக்ஸ்ப்ளனேஷனே இல்லாம அந்த இடத்த வந்து வொர்க் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு பிளாக் ஃபோர்ஸஸ் வந்து அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கு. அதனால தான் வந்துட்டு வொர்க் வந்து நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது அப்படியே வந்து அபேண்டன்ட்டா அப்படியே விட்டுட்டாங்க. இப்ப வந்துட்டு யாருமே அத யூஸ் பண்றது கிடையாது அந்த ஐலேண்ட. அந்த கட்டடம் அதெல்லாமே அப்படி அப்படியே எப்படி இருந்ததா எப்படி யூஸ் பண்ணாங்களோ அது அப்படியே தான் இருக்கு. கொஞ்சம் கூட வந்துட்டு சேஞ்ச் ஆகவே இல்ல. ஸோ,
இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஹாண்டடான பிளேஸஸ் பத்தின நெறைய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் சொல்லுவேன். உங்களுக்கு அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ட்விங்கபிள் ஆனி.